Hi friends, welcome to Tech Innovations. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹை குவாலிட்டியான மல்டிபர்பஸ் லிக்விட் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். மல்டிபர்பஸ் லிக்விட்னா நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃப்ளோர் வாஷாக பயன்படுத்திக்கலாம், வேற டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷ் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி கிளீனிங் பர்பஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபான கெமிக்கல்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்குறோம். ஓகேங்களா? முதலாவது நான் ஒரு வெயிட் மிஷினில் ஒரு பீக்கர் அண்ட் ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ 100 கிராம் மட்டும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். 100 கிராமுக்கான மெஷர்மெண்ட் நான் சொல்லிடுறேன். முதலாவது வாட்டர் வந்து ஒரு 75 கிராம் எடுத்துக்கணும். இதில் வாஷிங் சோடா அல்லது காஸ்டிக் சோடா, இது வந்து நீங்கள் ஸ்லரியை நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு. ஓகேங்களா? வாஷிங் சோடா நம்ம எடுத்துக்கணும். சிம்பிளாக நியூட்ரலைஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்லரி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாஷிங் சோடா ஒரு 3 கிராம் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கரைஞ்ச பின்ன என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து இதில் வந்து எஸ்எல்எஸ் போட்டுடலாம். ஸ்லரி போடும்போது என்ன ஆகும்னா அப்படி பொங்கி வந்துடும். ஓகேங்களா? எஸ்எல்எஸ் ஒரு 10 கிராம் போடுறோம். எஸ்எல்எஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஒரு 10 கிராம் வந்து ஸ்லரி விடணும், ஸ்லோவாக விடணும். ஓகேங்களா? ரைஸ் பார்த்து இங்கே டக்குன்னு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கணும். 5 கிராம் சால்ட். இந்த மெத்தடில் எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 100 kg பேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 200 kg ட்ரம்மாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரைஸ் ஆகி வரும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அதுவே அடையும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 10 கிராம் ஸ்லரி எடுத்துருக்கிறேன், 5 கிராம் வந்து 10 கிராம் வந்து எஸ்எல்எஸ் எடுத்துருக்கிறேன், 75 கிராம் வாட்டர் எடுத்துருக்கிறேன், சால்ட் ஒரு 5 கிராம் போட்டுருக்கேன். ஓகேங்களா? இந்த சிடிஏ மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். சிடிஏ ஒரு 5 கிராம். ஓகேங்களா? இந்த அடிஷ்னலாக நீங்கள் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு 2-3 கிராம் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு கிளீனிங்கை வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக மாற்றிக்கிறதே காட்டும். ஓகேங்களா? மெதுவாக கண்ணணும், ரொம்ப ஸ்பீடாக கண்ணா இதை வெளியில் பொங்கி வரணும்.
நேரம் கிட்டிக்கிட்டே இருக்கும்போது அதுவே ஃபோம் வந்து அப்படி அடங்கி கொஞ்சம் கீழே போயிடும். ஓகேங்களா? ஸோ வந்து அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் கீழே இறங்கிச்சு போங்க. மேலே வரைக்கும் இருந்துச்சு, இப்போது கால்வாசி இறங்கிடுச்சு. அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கீழே மிக்சிங் மிஷின் கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து 4 தான். வாஷிங் சோடா, ஆசிட் ஸ்லரி, SLES அண்ட் CDA. அடிஷ்னலாக நீங்கள் வந்து சிட்ரிக் ஆசிட் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மீடியமான திக்னஸ் தான் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் சால்ட்டு போட்டு திக்னஸ் ஏற்றிங்கன்னா ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்ட்டு போட்டுக்கோங்க. சென்ட்டு வந்து ஃபியூ ட்ராப்ஸ். சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். மல்டிபர்பஸ் வந்து மைல்டான திக்னஸ் தான் இருக்கும், நம்ம ஜெல்லு நல்லா இருக்காது. ஃபோம் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே பக்காவாக இருக்கும். பட் ஃப்ளோர் கிளீனர் அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் மைல்டான திக்னஸ் தான் போதும், ரொம்ப திக்னஸ் ஏற்ற வேண்டாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் கார் ஷாம்போட கூட பயன்படுத்திக்கலாம். நல்லா ஃபோமிங் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணிக்கணும். நல்ல ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வந்து ஆப்ஷனல் தான். கலர் வந்து நம்ம வந்து ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஸோ பிங்க் கலர் லைட்டாக போடுங்க. திக்னஸ் ஓரளவு மைல்டாக தான் இருக்கும். ரொம்ப ஜெல்லாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ஓரளவு மைல்டான திக்னஸ் இருக்கும். இது மல்டிபர்பஸ். நீங்கள் கார் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், லாண்ட்ரி டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோர் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஃப்ளோர் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி சென்ட் கொஞ்சம் அதிகமாக போடுவோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் நம்ம வீடியோ ப்ராக்டிக்கல் வீடியோஸ் எதுவும் போடல, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப மைல்டாக இருக்கும், அதாவது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது. ஃபோம் செட் ஆனோம்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், கிளியராக இருக்கும். மல்டிபர்பஸ்னால இது வந்து ரொம்ப திக்காக இருக்காது. ஓகேங்களா? டிஷ்வாஷர்லாம் ரொம்ப திக்காக பண்ணலாம், மல்டிபர்பஸ் அந்த அளவுக்கு திக்காக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மல்டிபர்பஸ் லிக்விட் ஃபார்முலேஷன். இது வந்து ஜஸ்ட் 4 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம யூஸ் தயாரிச்சிருக்கோம். ஓகேங்களா? வாட்டர் தவிர்த்து வாஷிங் சோடா, ஆசிட் ஸ்லரி, SLES, CDA. ஓகேங்களா? அண்ட் வந்து சால்ட் திக்னிங் கறி. ஓகேங்களா? கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஃபோம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சால்ட் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம வந்து CDA யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து ஃபோம் பூஸ்ட் பண்ணும். சால்ட் போடும்போது கொஞ்சம் ஃபோம் வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இதில் CDA போடுறதுனால ஃபோம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறாங்க இல்லையா கார், அந்த நேரத்தில் ஃபோம் அதிகம் வர மாட்டேங்குது கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் செஞ்சு பயன்படுத்தும் போது நல்லா ஃபோம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? டிஷ்வாஷ் ஜெலுக்கும் நல்லா, டிஷ்வாஷ் கிளீனிங்க்கும் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு போட்டு அதிகமான ஃபோம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ராடக்ட் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ஹோம் யூஸுக்கு செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கமர்ஷியலாக வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க போகிறேன், அதை வந்து ஷாப்ஸில் போய் செல் பண்ண போகிறேன், இல்லை பெரிய இன்ஸ்டியூஷனில் செல் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறவங்க இருக்காங்க, தாராளமாக போய் கற்றுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் என்ன இது பண்ணணும்னா, அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா, அவங்க மார்க்கெட்டிங் என்ன மாதிரி பண்ணுறாங்க, பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட்டும் பெரிய லெவலில் நல்ல குவாலிட்டியாக பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? லோக்கலில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து
சிம்பிளாக பண்ணுவாங்க. அது ப்ராப்பரான மெத்தட் ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அதை வச்சிருக்க முடியாது. இது இடையிலே எதுவும் ப்ராப்ளம் வந்துடும். இன்னொன்று கெமிக்கல் சப்ளையர்ஸ் வந்து சில ஃபார்மேஷன்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன பர்பஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து அந்த ஃபார்மேஷனுக்கு தகுந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும். அதை சேல் பண்ணக்காண்டி ஏதோ ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதுவும் அவங்க ஃபார்மேஷன் கொடுப்பாங்க. அவங்ககிட்டயே நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். இந்த யூஸ்வலாக கிடைக்கிற கெமிக்கல்ஸ் வச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்களாக யூஸ்வலாக கிடைக்கிற கெமிக்கல்ஸ் வச்சு ஒரு ஃபார்முலேஷன் செட் பண்ணி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டரை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரான மெத்தடில் நீங்கள் கற்றுக்கோங்க. நம்முடைய ட்ரைனிங் கிளாஸ் வந்து ஜூன் 1ஆம் தேதி இருக்குது. 1 டே ஃபுல்லாக ட்ரைனிங் இருக்கும். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, பாட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ஸ்டிக்கரிங் எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கற்றுப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலாக கற்றுப்பீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நேரடியாக நீங்கள் எங்கள் கம்பெனி விசிட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதி நெக்ஸ்ட் ட்ரைனிங் இருக்குது. ஜஸ்ட் 30 டேஸ் இருக்கணும். நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 500 பே பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேலும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் என்னென்ன கோர்ஸில் வந்து நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை வந்து நீங்கள் என்ன தான் இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராடக்டை வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டை வந்து ஒரு எம்என்சி குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியில் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. மேலும் மற்றொரு நல்ல வீடியோஸ் இருந்தால் மற்றவங்களுக்கு பை டேக்கர். தேங்க்யூ.